தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 12 தொடக்கம் 17 வரை. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் தந்தை உங்களுக்கு தருவார். ஒரு முறை ஒரு சிறுமி தன்னுடைய குடும்பத்திலே ஒரு நிறைவு தேவை என்பதற்காக ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடி கொண்டிருக்கின்றாள். அப்போது ஆண்டவர் திடீரென்று அந்த சிறுமிக்கு தோன்றி, பிள்ளை, சிறுமி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற போது அந்த சிறுமி மிகவும் ஆவலாக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எனக்கு அம்மா அப்பா இருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு ஒரே ஒரு மகளாக இருக்கின்றேன். ஆனால் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு நிறைவு இல்லை, எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவினுடைய பெயராலே அவள் கேட்கின்ற போது அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், சரி, உனக்கு நான் ஆசீர்வாதமாக 3 நபர்களை அனுப்புகின்றேன். நாளை அவர்கள் மூவரும் உன்னுடைய வீட்டுக்குள் வருவார்கள். நீ அவர்களுள் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கலாம் என்று ஆண்டவர் சொன்னார். எனவே அந்த சிறுமியும் மிகவும் ஆர்வத்தோடு அடுத்த நாள் தனது பெற்றோரிடம் சொல்லி அந்த 3 நபர்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். நேரம் போகின்றது, அந்த 3 நபர்களும் வரவில்லை. என்றாலும் அந்த சிறுமி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவள் எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஒரு சில நிமிடங்களில் அந்த 3 நபர்களும் வருகின்றார்கள். வந்து அவர்களுடைய வீட்டின் கதவை தட்டுகின்ற போது அந்த சிறுமி ஆர்வத்தோடு தனது அப்பா அம்மா அவர்களை அழைத்து கொண்டு வாசலுக்கு செல்லுகின்றாள். அங்கே அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்துகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய பெயர்களை சொல்லுகின்ற போது ஒருவர் சொல்லுகின்றார், தன்னுடைய பெயர் செல்வம். இன்னும் ஒருவர் சொல்லுகின்றார், தன்னுடைய பெயர் புகழ். இன்னும் ஒருவர் சொல்லுகின்றார், தன்னுடைய பெயர் அன்பு. இந்த மூவருள் நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுங்கள், நாங்கள் உங்களோடு வந்து குடிகொள்ளுவோம் என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்குள்ளே ஒரு சண்டை ஏற்படுகின்றது. யாரை தேர்ந்தெடுப்பது? எனவே தந்தை சொல்லுகின்றார், நாங்கள் செல்வத்தை தேர்ந்தெடுப்போம். ஒவ்வொரு நாளும் களைத்து களைத்து நான் உழைத்து களைத்து போகின்றேன். எனவே செல்வத்தை எடுத்தோம் என்றால் நமது வாழ்க்கையிலே நாங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். அம்மா சொல்லுகின்றார், நாங்கள் செல்வத்தை விட்டு புகழை தேர்ந்தெடுப்போம். எங்களுடைய குடும்பம் இந்த சமுதாயத்திலே புகழ் பெற்ற பிரபல்யமான குடும்பமாக, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்திலே பிரபல்யமான குடும்பங்களாக, நபர்களாக இருப்போம் என்று அந்த அன்னை சொல்லுகின்ற போது சிறுமி அப்பாவையும் பார்த்து அம்மாவையும் பார்த்து சொல்லுவாள், அப்பா அம்மா, நாங்கள் அன்பை தேர்ந்தெடுப்போம்.
அன்பை எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வரவேற்போம் என்று சொல்லுகின்ற போது, சரி, மகள் சொல்வதை போல அன்பை நாங்கள் கூப்பிடுவோம் என்று அந்த அன்பு என்ற நபரை வீட்டிற்குள் அழைத்தார்கள். அப்போது அந்த செல்வமும் புகழும் அன்பை பின்தொடர்ந்து அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வருகின்றனர். அப்போது அந்த சிறுமி சொன்னாள், ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் எங்களுடைய வீட்டுக்குள் வருவார், மற்றவர்கள் போய்விடுவார்கள் என்று சொன்னார் என்று சொல்லுகின்ற போது, அந்த செல்வமும் புகழும் சொன்னதாம், அன்பு எங்கே இருக்கின்றதோ அங்கே நாங்கள் இருப்போம். நீங்கள் எங்களை தனிப்பட்ட விதத்திலே தேர்ந்தெடுத்திருந்தீர்கள் என்றால் மற்ற இருவரும் வெளியே சென்றிருப்பார்கள். நீங்கள் அன்பை தேர்ந்தெடுத்தீர்கள், நாங்கள் அன்புக்கு பின்னாலே வருவோம் என்று சொன்னதாம். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை பகுதி ஆண்டவர் இயேசு எமக்கு தெளிவாக சொல்லுகின்றார், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நாங்கள் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற போது அவர் தருகின்ற அந்த நல்ல வாழ்வை, ஆசீர்வாதமான வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருடைய அன்பை நாங்கள் நமது வாழ்க்கையிலே பெற்றிருக்கின்றோம், ஆசீர்வாதமாக பெற்றிருக்கின்றோம். அதனால்தான் தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அந்த சிறந்த அன்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எப்போதெல்லாம் நாங்கள் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்குகின்ற போது அந்த இருகரம் விரித்து ஆண்டவர் நமக்காக தமது உயிரை தந்தார், தனது அன்பை தந்தார். அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் வாழ்வாக்கினார். ஆண்டவருடைய அன்பை நாங்கள் நிறைவாக பெற்றிருக்கின்றோம். அந்த அன்பை நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு என்று சொல்லி நிற்கின்றார். அதனால் தான் நாங்கள் பார்க்கின்றோம், நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே என் கட்டளை. எனவே ஆண்டவருடைய கட்டளையை எமது வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வாழுகின்ற போது நாங்கள் நிறைவு பெற்ற மனிதர்களாக, ஆசீர்வாதம் மிக்க மனிதர்களாக இருக்க முடியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் நமது குடும்பங்களிலே இந்த அன்பை முதல் விதைப்போம். கணவன் மனைவிக்கிடையிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலே, பிள்ளைகள் தங்களுக்கிடையிலே, சகோதரங்களாக இந்த அன்பை நாங்கள் கொண்டு வாழுகின்ற போது நாங்கள் நமது சமுதாயத்திலே நல்ல பிரஜைகளாக, நல்ல மனிதர்களாக, ஆண்டவருடைய சீடர்களாக வாழ முடியும். ஆனால் நமது வாழ்க்கையிலே பலதரப்பட்ட சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் வருகின்றது என்று சொன்னாலும் தூய பவுல் சொல்லுவார், ரோமேருக்கு எழுதிய கடிதத்திலே 8வது அதிகாரம் 35வது வசனத்திலே, கிறிஸ்துவினுடைய அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது? அன்புமிக்க சகோதரங்களே, கிறிஸ்துவினுடைய அன்பு நிலையானது, மாறாதது. அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கின்ற போது ஆண்டவருடைய அன்பை எங்களுக்குள்ளே நாங்கள் ஆசீர்வாதமாக பெறுகின்றோம். அந்த ஆசீர்வாதத்தை மற்ற மனிதர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆண்டவருடைய சீடர்களாக, அவருடைய மக்களாக வாழ வேண்டும். எனவே ஆண்டவர் இன்று நம்மிடம் கேட்டு நிற்பதை போல, நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவருடைய கட்டளையை நமது வாழ்க்கையிலே நிறைவேற்றுவோம். அவருடைய உண்மையுள்ள சீடர்களாக நாங்களும் வாழுவோம். ஆமேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.